வணக்கம். பள்ளிக்கூடம் மறுபடியும் திறந்துட்டாங்க. எல்லாரும் சந்தோஷமாக போவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சந்தோஷம் இல்லைன்னா இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பர்வீன் சுல்தானா அவர்கள் சொல்கிற மாதிரி திங்கக்கிழமை உங்களுக்கு சூப்பராக போகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். வெல், பள்ளிக்கூடம் நான் ஆரம்பித்த உடனே நான் திங்கக்கிழமை பிடி பீரியடை நான் கொண்டு வரேன். பிடி பீரியடுன்னு நான் ஒரு பெரிய அத்லெட்லாம் கிடையாது. எனக்கு நிறையா ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸ்கூலில், அந்தளவுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் தொடர்ந்தேர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, புல்லு பிடுங்குறது புல்லு பிடுங்குறது புல்லு பிடுங்குறது. ஸோ இது தொடர்ந்து நடந்தே இருக்கும். ஸோ மிஸ், அடுத்த பீரியடு பிடி, நாங்கள் பிடிக்கு போனோம் அப்படின்னு நாங்கள் கிளாஸ் மிஸ்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, டேய் அங்கே போய் புல்லு தான் பிடுங்க போகிறீங்க, எங்கேயாவது ஒரு ரெண்டு கொஷின் படிங்களாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் கிளாஸ் மிஸ்ஸு. பட் இருந்தாலும் நாங்கள் புல்லு பிடுங்கினாலும் ஏதோ ஒன்றுன்னு சொல்லிட்டு பட் பிடி பீரியடுக்கு நாங்கள் போனது உண்டு. ஸோ அந்த புல்லு பிடுங்குறது எனக்கு என் வாழ்க்கையில் ஏதாவது பிரயோஜனமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நான் ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் சேல்ஸ் அண்ட் ப்ளஸ் கலெக்ஷன் மார்க்கெட்டிங் நான் சுற்றிட்டு இருக்கும்போது அதில் கிடைக்கிற ஒரு வருமானம் பர் டே சேலரி கால்குலேட் பண்ணாங்கன்னா ஒரு 500 கிடைக்கிது அப்படின்னா, நான் ஒரு கம்ப்யூட்டர் பார்ட் டைமாக கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறேன்னாக்கா, ஸோ இந்த லேப்டாப் தூக்கிட்டு போயிட்டு கம்ப்யூட்டர் வேலை பார்க்கும்போது ஒரு ஹாஃப் டேக்கு ஒரு 600 ப்ளஸ் சாப்பாடு, டீ, ஸ்நாக்ஸு இதெல்லாம் சேர்த்தா ஒரு 700 வரும்னு வச்சுங்களேன் ஒரு ஹாஃப் டேக்கு. பட் இதுவே நான் புல்லு பிடுங்குறேன் அப்படின்னா, அதாவது அது ஒரு கிளைண்ட்ஸ் சம் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கு நான் புல்லு பிடுங்குறேன்னு வேலைக்குன்னு போயிட்டேன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய வருமானம், நான் ரெகுலர் பேஸில் ஒர்க் பண்ணுறேன் இல்லையா அது, பார்ட் டைமாக அந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுறேன் இல்லையா அது, இது எல்லாத்த விட டபுள் ட்ரிபிளாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒர்க்கை நான் அவ்வளோ நேசித்து பண்ணுறேன். ஸோ எனக்கு ஏன் இந்த புல்லு பிடுங்குற வேலையெல்லாம் நான் இந்தளவுக்கு உயர்த்தி அதாவது இது ஏன் இந்தளவுக்கு நான் கொண்டு வந்து பேசுகிறேன் அப்படின்னா, இன்னையோட நிலைமை அது. ஸோ இந்த புல்லு பிடுங்குறதுன்றது இந்த நிலைமையா அது எப்படி ஃப்யூச்சரில் டெவலப் ஆகும் அப்படின்னா, ஒரு ஹோஸ்டிங்கர் அப்படின்ற அந்த டொமைன் வெப்சைட் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு நான் ஒரு டொமைனை பர்ச்சேஸ் பண்ணி எனக்குன்னு ஒரு வெப்சைட்டை நான் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணி 4-5 ப்ளகினை போட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு நான் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறேன். ஒரு கிராவிட்டி ரைட் இந்த வெப்சைட்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் ப்ராம்ப்டை கொடுத்து எனக்கு ஒரு வெப்சைட் வேணும்னு கேட்டேன்னா, இப்படின்ற நேரத்தில் நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் கார்டனர். ஸோ அது மாதிரியான ஒரு 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 நிலைக்கு நான் வந்துடுவேன். ஸோ அது மாதிரி ஏன் சொல்ல வரேன்னா, அந்த படிப்பு நான் நேசித்து படித்த அந்த படிப்பு, ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த விதம் இன்றைக்கி ஒரு பெரிய வெப்சைட் டெவலப்பராகவும் ஒரு ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாகவும் அண்டு சம்மதர் எந்த தொழிலை தொட்டாலும் அதில் ஒரு இன்கம் வர மாதிரி. இது வரைக்கும் நான் சாப்பாட்டுக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டதில் டிகிரி முடித்து வெளியே வந்ததுலேருந்து ஒத்த நாள் ஒரு வேலை கூட சோத்துக்காக கஷ்டப்பட்டது கிடையவே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அது மாட்டு வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் எந்த வேலை இருந்தாலும் செய்வேன், கொள்ளுவேன். ஸோ எனக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, உலகத்திலேயே கஷ்டமான வேலை என்னென்னா படிக்கிறது. அந்த படிக்கிறது கஷ்டமான வேலை தான். அந்த வேலையை நீங்கள் நேசித்து பண்ணிங்கன்னா உங்களோட ஆசிரியர்கள் உங்களுக்கு தெரியாது, உங்களை டியூன் பண்ணுற நியமிக்கப்பட்ட ஸ்பெஷல் ஏஞ்சல் அவங்க. ஸோ அவங்கள பிடிச்சிக்கிங்க. அவங்களுக்கு தான் நீங்கள் எந்த லெவலில் போவீங்க, எப்படி மாறுவீங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவங்கள பிடிச்சிக்கிங்க. ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு படிப்பு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.